என்னன்னா பலது நாட்டில் அப்படி இப்படிமா சிலது நடக்கும். யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியம் முடிக்கணுமா காணுங்க. எதை காணும்? காணாமல் அடிச்சிட முடியுமா? ஒரு போதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இடையில போய் பார்க்கலன்னா கோவமெல்லாம் கிடையாது, எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. பார்க்குறதுல தலைவரை பார்க்குறதுல அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். ஒரே ஊருக்காரனாங்க. நேரம் எங்களை கிண்டல் பண்ணார். அது என்ன நீங்கள் மாநில தலைவர் ஊருன்னு ஊரை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நேரம் என்னை கிண்டல் அடிப்பார். நாங்கள் ஊருக்காரனாங்கள், ஒரே தொகுதியை சேர்ந்த நாங்கள். எந்த நேரமும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் நீ பார்ப்பேன், பேசணும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான் இன்றைக்கி போய் பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சா எனக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. தேர்தலுக்கு பிறகு அந்த அந்த ரிசல்ட் இதெல்லாம் வந்தது இல்லை, அது மேலெல்லாம் வந்துச்சு, அதை விட்டு தொலைங்க. அது பிறகு பார்க்கல எப்படி இருப்பாரோ, என்னமா இருப்பாரோ, சரியாக பேசுவாரா, நம்மள்கிட்ட சோர்வாக இருப்பாரா, சங்கடத்தில் இருப்பாரா அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு கற்பனை அப்படிலாம் யோசனை பண்ணிகிட்டே போனேன். முந்தா நாள் பார்த்த முக ஸ்டாலின் தான் இன்னைக்கும் பார்த்தேன். எந்த சோர்வும் இல்லை, வழக்கமான வரவேற்பு தான், வழக்கமான உபசரிப்பு தான். கலகலன்னு வெங்கலக்கடையில் யானை பந்தமாக சொல்லுவாங்க, அப்படித்தான் உரையாடி கொண்டிருந்தோம். இந்த உரையாடல் என்பது தொடரும். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.